விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஒரு ஜனநாயக கேலிக்கூத்து. உலகத்திற்கே தெரிகிறது. அங்கே ஆளும் கட்சி திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் 30 அமைச்சர்கள், 100க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், 30க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட பெருந்தலைவர்கள், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், ஒன்றிய சேர்மன், கட்சிக்காரங்க இந்த 20 நாட்களாக அங்கே தங்கி பணத்தை, கிட்டத்தட்ட என்னுடைய கணக்கு 150 கோடி ரூபாய்க்கு மேல் அங்கே பணத்தை மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள், பொருளாகவும் கொடுத்திருக்கின்றார்கள். பிறகு எதுக்கு இந்த தேர்தல் எனக்கு புரியல. அங்க இருக்கின்ற தேர்தல் அதிகாரி சந்திரசேகர் நினைக்கிறார், அவருக்கு ஒரு பஞ்சாயத்து தேர்தல் நடத்துறது கூட தகுதி கிடையாது. ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய சட்டமன்ற இடைத்தேர்தலை நடத்துவதற்கு அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார்கள். ஏன்னா அவரு ஒரு அதிகாரி, அவ்வளவுதான். தமிழ்நாடு அரசுக்கு கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அதிகாரி. அவர் போய் அமைச்சரை பத்தி புகார் கொடுக்க முடியாது. ஆளுங்கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர் புகார் கொடுக்க முடியாது. மாநில தேர்தல் அதிகாரி சாஹூ அவர்கள் என்ன செய்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு ஒரு தேர்தல் அலுவலகம் நீங்க வச்சிருக்கீங்க? சும்மா உட்காந்து அங்க காஃபி டீ சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கீங்க? ஒரு ஜனநாயக கடமை. எவ்வளவு பெரிய ஒரு தேர்தல் அங்க நடக்குது. அங்க பணத்தையும் பொருளையும் வாரி வீசி அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு வீடியோ ஆதாரங்கள் இருக்கு, ஊடகத்துல வந்துட்டு இருக்கு. சென்னையில உட்காந்துட்டு அவருடைய வேலை என்ன? 8ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல யாரும் அங்க வெளியூர் ஆள் இருக்கக்கூடாது. இதுதான் உங்க வேலையா? சொல்றதுக்கு வேலையா? இது ஒரு பெரிய கடமையா? அங்க ஏதாவது வந்தீங்களா? இது வரைக்கும் வந்து பாத்தீங்களா? என்ன நடக்கிறது பாத்தீங்களா? திமுகவை சார்ந்த ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஆபீஸ் வச்சிருக்கிறாங்க, அலுவலகம் வச்சிருக்கிறாங்க. அந்த அலுவலகம் அவங்க போட்டு கட்டி இருக்கிறாங்க. இப்போ ஷெட்டை போட்டு வச்சிருக்கிறாங்க. இது போன்ற கிட்டத்தட்ட ஒரு 400 இடத்துல வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஷெட்டும் எவ்வளோ? 25,000, 30,000, 50,000. அப்ப இதுலயே தகுதி நீக்கம் செய்யணும். 1000 ரூபாய் அப்ப கொடுத்தாங்க, நேத்து கொடுக்குறாங்க, முந்த நாள் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இது ஒரு கூத்து, இது ஒரு தேர்தல். சரி, எனக்கு இன்னொன்னு, சில ஊடகத்துல இது கொஞ்சம் இது வெளியிடுறாங்க. ஆனால் பல ஊடகத்துல இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கிறதே சொல்ல மாட்டீங்களே. எதுக்கு நீங்க தினம் மாலையில விவாதம் பண்றீங்க? இதெல்லாம் நடக்குதுன்னு வெளியில சொன்னாதானே ஊடக நண்பர்கள் உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுங்க. இப்படி இந்த தேர்தல், ஒவ்வொரு தேர்தலும் இப்படி எதுவும் நீங்க அமைதியா இருக்கிறதுனால தான் இதுக்கு முன்னாடி ஈரோட்டில் நடந்தது. இப்ப அடுத்தது அதோட மோசமா இங்க விக்கிரவாண்டி நடக்குது. அடுத்த இடைத்தேர்தல் இதோட மோசமா இருக்கும். எங்கேயாவது ஆடு மாடுலாம் பட்டியல அடைச்சு வச்சிருப்பாங்க. விக்கிரவாண்டியில நாங்க ஒரு கூட்டத்துக்கு போனோம்னா அந்த கூட்டம் போகக்கூடாதுன்னு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து பெண்களை பட்டியல அடிச்சு வச்சிருக்கிறாங்க. எங்க போறோம்? இந்த கலாச்சாரமா இது? இது ஒரு கலாச்சாரமா? சீரழித்துக் கொண்டிருக்கின்றது. அதனால மக்கள், ஆனாலும் இதை மீறி நிச்சயமாக நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம். மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. மக்களும் ஒன்றும் லேசப்பட்ட மக்கள் கிடையாது. எவ்வளவு கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஊழல் பணம் இதுக்கு எல்லாம் சொல்லிட்டு. நேற்று கூட ஒரு சம்பவம், அது கள்ளச்சாராயம் சொல்றாங்க. ஒரு உயிர் இழந்திருக்கிறார் அந்த விக்கிரவாண்டி தொகுதியிலே. இன்னொருத்தர் அனுமதிக்கப்பட்டிருக்கார் மருத்துவமனையில. அது விசாரிக்கணும். ஆனா நிச்சயமா இப்ப ஆளுங்கட்சி அதை மூடி மறைப்பாங்க. அதனால இதெல்லாம் முதலமைச்சர் கவனத்துல எடுத்துக்கணும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்ப சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைய இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் இந்த மதுவும், இந்த கஞ்சாவும், இந்த போதைப் பொருள் தான் காரணம். அதை கட்டுப்படுத்தினா சட்டம் ஒழுங்கு ஓரளவு கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். ஆனா அரசாங்கத்துக்கு அதை பத்தி கவலையே இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல.